Find the Laplace transform of e power minus 2t into sin 3t. இங்க வந்து நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல்னு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க, சைன்னு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. எப்பெல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் டேர்மோட சேர்ந்து இன்னொரு டேர்ம், இது வந்து காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்போனென்ஷியல் டேர்மோட சேர்ந்து இன்னொரு டேர்மும் வருதோ அப்ப நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ இங்க நம்ம எடுத்த உடனே क्वेश्चन பார்க்கும்போது நமக்கு இது லாப்லாஸ்ல எப்படி இருக்கு, உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒன்னு எக்ஸ்போனென்ஷியல், ஒன்னு டினாமினேட்டரி. சோ ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது என்னால ஃபார்முலாவை டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. சோ அப்ப என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னா எக்ஸ்போனென்ஷியலா என்னால வெளியில ஷிஃப்ட் பண்ண முடியும். சோ ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். சோ பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, by shifting property எதை shift பண்ணனும்னா எக்ஸ்போனென்ஷியலை மட்டும்தான் shift பண்ண முடியும், வேற எதையும் shift பண்ண முடியாது. So L of e power minus 2t into sin 3t. இப்படி இருக்கிற டேர்ம் நம்ம இப்ப எப்படி எழுதலாம்னா L of e வந்து வெளியில போயிருது, sin 3t மட்டும் உள்ள இருக்கு. e வந்து எப்படி வெளியில போகும்னா s இருக்கிற வர இடத்துல s அங்க -2 இருக்கிறதுனால இங்க +2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். பிளஸ்ல இருந்தா மைனஸ்ல எழுதுவேன், மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல எழுதுவேன். எங்கெல்லாம் s ஆன்சர் வருமோ அந்த இடத்த s+2 அப்படின்னு மாத்தணும். இது பேர் தான் ஷிஃப்டிங். இந்த e பவர் -2t தான் என்ன பண்ணிருக்கோம், s+2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ L of sin 3t யோட ஃபார்முலா இங்க ஓரத்துல L of sin 80 யோட ஃபார்முலா எழுதுறேன். sin 80 ஃபார்முலா a by s square plus a square. இப்ப இங்க a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. So 3 by s square plus 3 square. And கீழ நம்ம ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் இது எழுதிட்டே வரணும். s எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், s+2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். So ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும், 3 divided by s square. அந்த s க்கு பதிலா இப்ப என்ன பண்றோம், s+2 அப்படின்னு ஷிஃப்ட் பண்றோம். s+2 whole square plus 3 square. இதை சிம்பிளிஃபை பண்ணணும் கிடையாது, இது இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ எப்ப ஷிஃப்டிங் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்போனென்ஷியலும் கூட இன்னொரு டேர்மும் சேர்ந்து வரும்போது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்.